சோ அண்ணாமலை வந்த பிறகு ஏற்பட்ட எழுச்சி அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு பிரஸ்ஸ ஹேண்டில் பண்றதுல மிகச்சிறந்த ஒரு நபராக அண்ணாமலை பார்க்கப்படுறாரு. அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எல்லா கேள்விகளுக்கும் தரவுகளோட பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமையான நபர். எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்திருக்காரு. அவர் கொடுக்கக்கூடிய டேட்டா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முதல்ல வாய்ஸ் அவுட் பண்ற நபர். சோ இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய பிரஸ் மீட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு அண்ணாமலை அவர்களோடது, இன்னொன்னு சீமான் அவர்களோட இது. சோ ரெண்டு பேருமே களத்துல இறங்கி திமுக அடிக்கிறாங்க. உண்மையான எதிர்கட்சியா அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதுல அண்ணாமலை ஒரு படி மேல போகி சோ இப்ப மக்களோட பிரச்சனையை அவர் நிறைய கையில எடுத்து பண்ணியிருக்காரு. எங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் கையில எடுத்து தொடர்ந்து மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க. சோ அண்ணாமலையோட எழுச்சியை நம்ம எப்படி பாக்குறோம்? ஏன்னா ஒரு யூத் ஒரு பொலிட்டீஷியனா அவர் பார்க்கும் பொழுது அவரோட செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப ஒரு ஃபாஸ்டா இருக்கும். அவங்க கட்சி நிர்வாகிகள் அவர் ஹேண்டில் பண்ற விதங்கள். ஏன்னா ஆரம்பத்துல எல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு, பழையவங்களை எல்லாம் வண்டியில இருந்து இறக்கி விட்டு புதிய ஆட்களை ஏத்தணும், இதெல்லாம் சொல்லதாக இருக்கட்டும். ஒரு அதிரடியான அரசியலை முன்வைக்க, ஆமாங்க நான் இப்படிதான், என் ஸ்டைல் இப்படிதான், நான் இப்படிதான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசக்கூடிய ஒரு நபர். அது நிறைய பேர் மத்தியில நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ கொடுத்துச்சு. இவர் முதல்வருக்கான தகுதியான ஒரு நபர், அதனாலதான் பாஜக இவரை தேர்ந்தெடுத்து கொண்டு மாநிலத்துல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் இவர் யார் பேச்சும் கேட்க மாட்டாரு, தான் தோன்றித்தனமா நடக்கிறாரு. சோ நம்ம இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல என்ன பார்க்க முடியுதுன்னா, இவருக்கான ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. அவங்க இமோஷனலா ஒரு தலைவரோட கனெக்ட் ஆயிருக்காங்க. நம்ம அண்ணன் போறாரு, நான் பாஜகவின் உறுப்பினராவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஜகவுடைய அந்த மெம்பர்ஷிப் அட்டாச் பண்ணிருப்பாங்க. அது ஆன்லைன்ல போய் அவங்கள நான் மெம்பரா ஆக்கிக்கிற மாதிரியான சில ஸ்கிரீன்ஷாட்ஸும் நம்ம சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. அதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, அவர் மேல இவங்க எல்லாம் எவ்வளவு அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டுமொத்தமா மண்டை காஞ்சு போயிருக்காங்க இந்த பாஜக தொண்டர்கள்.